வீடு குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைப் தாண்டி போயிட்டுருக்கு. எல்லாம் உங்களோட ஆதரவுலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா கோதுமையில் பூரி அழகாக செய்ய போகிறோம். சுட சுட நல்லா புசு புசுன்னு மொறு மொறுன்னு பூரி செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி பார்ப்போம். ஸோ 3 கப் அளவு வந்து டம்ளரில் வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கணும். ஸோ அதில் தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சின்ன ஸ்பூனில் ஒரு உப்பு போட்டுக்கணும். உப்பு மட்டும் நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துட்டு பூரிக்கு வந்து நல்லா கெட்டியாக நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். கடைசியாக வந்து நம்ம 1 ஸ்பூன் நம்ம வந்து ஊற்றிருக்கோம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதில் மேலே விட்டுறதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ரொம்ப நேரம் வச்சிட வேண்டாம். சப்பாத்தி மாதிரி இது வந்து பூரி கொஞ்சம் தான் வைக்கணும். ஸோ வந்து சப்பாத்தி கட்டில் வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிட்டு ரைஸ் பிராண்ட் ஆயிலோ இல்லை உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிலோ தேய்ச்சிட்டு அதேமாதிரி மாவு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். ஸோ வந்து நம்ம பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வச்சுட்டு ஸோ வந்து கட்டையிலேயே கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக மடிக்கிறதுக்கு வரும். நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பு எந்த டிசைனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விருப்பப்படிவு தான். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாவு தேய்ச்சிட்டு நம்ம வந்து நல்லா ரவுண்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக கப்பை மாதிரி வச்சு அமுக்கி கூட எடுப்பாங்க. ஸோ நம்ம அப்படி எடுக்கல. நம்ம எதனா ஒரு டிசைனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ரவுண்டாக வந்துருச்சு. ஸோ அதுக்காக அந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். இது பாருங்கள் நல்லா அழகாக பூரிக்கு மாவு வந்து நல்லா அழகாக ரவுண்டாக வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக எல்லா மாவும் தேய்ச்சதை உங்களுக்கு வந்து அழகாக சுற்ற விட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பூரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் அழகாக பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்களும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு போனஸ் டிப் இது வந்து. நம்ம மிஸ்டர் கோல்டு ரீஃபைண்டு ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். ஒரு சில வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஸோ வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அம்மா வந்து கம்மியாக ஊற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பூரி போட போகிறோம். ஸோ வந்து பூரி பாருங்களேன் எப்படி அழகாக வருதுன்னு பாருங்கள். ஸோ வந்து லைட்டாக மேலப்பில் தேய்ச்சி விட்டுக்கணும். லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அந்த பூரி மேலே போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு வந்து வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அப்படியே அழகாக புஷ்ஷுன்னு பாருங்களேன். அழகாக புசுன்னு வரும் பார்க்கவே ரொம்ப சாப்பிடும் போல டெம்டிங்காக இருக்குது பாருங்களேன் பூரி. ஸோ நல்லா ஏர் பேக் மாதிரி இருக்குது பூரி வந்து காரில் வர ஏர் பேக் மாதிரி. ஸோ வந்து இந்த பூரி வந்து நீங்கள் வந்து குழந்தைலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து எந்த ஒரு சோடா உப்போ எதுவுமே சேர்க்கல. அதில் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப கோதுமாவு நம்ம வந்து உப்பு அதே மாதிரி எண்ணெய் அவ்வளோதான். நம்ம தேவையான அந்த கெட்டி பதத்தில் நம்ம பூரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக வரும். ஸோ வந்து எண்ணெயுமே ரொம்பவுமே நம்ம வந்து வேஸ்ட்டாக போகாமல் சின்ன லெவல்லே நம்ம வந்து அழகாக பூரி வந்து பெருசாக வர மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து இந்த டிப்பை வந்து சொல்லலாம். ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு எப்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த பூரி பார்த்திங்கன்னா கோதுமையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். கோதுமை பூரி. ஸோ வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையில் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் நான் சொல்கிறேன். பூரி வந்து நல்லா புசுன்னு நல்லா ஆவி பறக்க குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பூரி வந்து. அதாவது எந்த ஒரு இதுவும் நம்ம சேர்க்காம நேச்சுரலாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு ஸோ புது யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி. மேற்கொண்டு இதையுமே சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.